ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏத்தம்பழம் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் சாக்லேட் கொழுக்கட்டை போட்டிருக்கோம், கேரட் கொழுக்கட்டை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அவல் கொழுக்கட்டை போட்டிருக்கோம், இன்னும் நிறைய கொழுக்கட்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த கொழுக்கட்டைக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்கக்கூடிய ஏத்தம்பழத்தை 3 எடுத்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலை ஃபஸ்ட்டு உரிச்சிக்கலாம். ஏத்தம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒல்லியாட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏத்தம்பழம் தான் அதிகமாட்டு கொடுப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து ஏத்தம்பழம் சாப்பிடாது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சு நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இனி சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடலையும் எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் இந்த கொழுக்கட்டைக்கும் நான் வந்து இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு இடியாப்ப மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஏத்தம்பழம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டுக்கு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றதுனால இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாட்டி இருக்கும். இந்த மாவுலையே கொஞ்சம் சீனி வேணாலும் போட்டுக்கிடலாம். அப்போ வந்து நம்ம இது எப்படியுமே இனிப்பாக தான் வைக்க போகிறோம். மேல் மாவும் இனிப்பாட்டி இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும். எல்லா இடமும் பழம் வந்து படது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து கொஞ்சம் தண்ணீர் அடுப்பில் போட்டிருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஊற்றி கிண்டிக்கலாம். தண்ணீர் வந்து கரெக்டாகவே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோத்தையும் ஊற்றிடலாம். இல்லைன்னா மீதியை கொஞ்சம் வச்சுட்டு ஊற்றுங்க. எப்போவுமே 1 கப்பு மாவு எடுத்தோம்னா 1.25 கப்பு தண்ணீர் வந்து கரெக்டாகிட்டு இருக்கும். தண்ணீர் கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டும்போது தான் இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாட்டு இருக்கும். ஏத்தம்பழம் போட்டிருக்கிறதுனால மஞ்சள் கலரில் வந்திருக்கு. இதை விடவும் மஞ்சள் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து மஞ்சள் பொடிலாம் போடலை. இது வந்து பழத்தில் இருந்த ஒரிஜினல் கலர் தான். மாவு பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாட்டு இருக்குது. இனி வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்ல கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இனி இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏத்தன்பழம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கிடலாம். என்கிட்ட வந்து தேங்காய் பூரணம் கொஞ்சம் இருந்தது, அதனால நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் துருவலும் இதுக்கு கூடவே போட்டு கொஞ்சம் வெல்லமும் ஏலக்காய் தூளும் போட்டால் போதும். பழம் நெய்யில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூரணத்தையும் சேர்த்துடலாம். இதை கொழுக்கட்டை மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறது இல்லை, இலையில் வச்சு இலை பணியார மாதிரி அவிக்க போகிறோம். அதனால பாசி பயிர் அவிச்சது இருந்தால் கூட இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாட்டு இருக்கும். போதும், இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இலை எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பரத்தி விட்டுறலாம். இலையில் நான் வந்து எண்ணெயோ எதுவுமே தடவலை, சும்மா தான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏத்தம்பழம் போட்டு கிண்டின மாவை அப்படியே பரத்தி விட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இலையை அப்படியே மடித்து விட்டுறலாம்.
எல்லாத்தையும் வாழை இலையில் இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இனி நம்ம ஆவியில் வச்சு அவிக்க போகிறோம். அதுக்கு நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம். கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன். மேலே ஒரு ஓட்டை பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வச்சு தான் நான் அவிக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மீதியை 2வது ஒருக்க கூட வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். ஏற்கனவே நம்ம கொதிக்க தண்ணீர் ஊற்றி கிண்டின மாவு தான். சுட சுட ஏத்தன் பழம் இலை பணியாரம் ரெடி ஆகிட்டு. நல்ல டேஸ்டியான பணியாரம் இது. வாழை இலையில் வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு மணமாட்டி இருக்கும். நல்ல சாஃப்டான பணியாரம் இது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.